ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ரிச் ஆகணும்னு யோசிக்கிறீங்க? எல்லாருமே லைஃப்ல அவங்க அவங்களோட டேர்ம்ஸ்ல லிவ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவீங்க. அண்ட் அந்த அளவுக்கு காசு இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நினைப்பீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா ரொம்ப குறைவான பேர் தான் இந்த கனவை ரியாலிட்டியா மாத்துறாங்க. இந்தியாவை பத்தி பேசணும்னா ஈவன் இன்னைக்கு கூட 90% பீப்புளுக்கு பெரிய கனவுகள் இருக்கு. ஆனா இன்கம்னு பார்த்தா 15,000 rupeesக்கு மேல கூட அவங்களால earn பண்ண முடியல. பட் இதுக்கு ரீசன் என்ன? காசு இல்ல, லக் இல்ல, கனெக்ஷன் இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஆனா மெயின் ரீசன் என்னன்னா அவங்களுக்கு கிளியரான ரோட் மேப் இல்ல, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிராக்டிகல் கைடு இல்ல, ஹவு டு பிகம் ரிச்னு. சோ क्वेश्चन என்னன்னா எப்படி இந்த வெல்த்தை க்ரோ பண்றதுன்னு. நான் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த 90% பீப்புள் மாதிரி தான் இருந்தேன். நோ ஸ்பெஷல் இன்கம் சோர்ஸ், நோ பிசினஸ் மணி, நோ சப்போர்ட் அண்ட் நோ கிளியர் டைரக்ஷன். அண்ட் ஹானஸ்ட்லி எனக்கு தெரியவே இல்ல நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு. ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜ் போய் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், ஆனா ஸ்டில் கரியர் பாத் என்னன்னு தெரியவே இல்ல. அண்ட் அந்த சமயத்துல எனக்கு கிடைச்சது ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப், 10,000 salary per month. அண்ட் அதுதான் என்னோட ஸ்டார்டிங். கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2025க்கு வந்தோம்னா சொன்னா நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஓனா நாட் 1 or 2 பட் 3 சக்சஸ்ஃபுல் யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா ஸ்டெடியான இன்கமும் வருது. சில பேர் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க, 29 years ஆஃப் ஏஜ்லயே இப்படியானு. சோ நீங்களும் லைஃப்ல ஸ்டக் ஆகி இருந்தா இல்ல கன்ஃபியூஷன்ல இருந்தா அண்ட் உங்களுக்கும் கிளியரான வெல்த் பில்டிங் ஸ்டெப்ஸ் வேணும்னா நான் ஷேர் பண்ண போற கண்டென்ட் உங்களுக்கு ரைட்டா இருக்கும். இப்ப உண்மையா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஒரு கம்பெனியையும் ப்ரமோட் பண்ண வரல ஆர் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் செல் பண்ண வரல. ஆனா நான் என் ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் பண்ண போறேன். அண்ட் இதை நீங்க அப்ளை பண்ணினா நீங்க ரிச் ஆகலாம். So get a notebook, get comfortable and follow each steps clearly. Step 1. Analyze your mindset. ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹென்ரி ஃபோர்ட் சொன்னாரு, whether you think you can or you think you can't, you are right. மீனிங் என்னன்னா, நீ பண்ணலன்னு நினைச்சா அதுவும் ரைட் தான், நீ பண்ணலாம்னு நினைச்சா அதுவும் ரைட் தான். உன் மைண்ட் எக்ஸாக்ட்லி நீ சொல்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணும்னு சொல்றாரு. நீங்க டீப் டவுனா உங்க லைஃப்ல செட்டில் ஆக போற லெவலுக்கு ஓகேயா இருந்தா அண்ட் உங்களுக்கு சரிதான் எனக்கு இந்த லெவல் போதும்னு ஃபீல் ஆச்சுன்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லெஸ்ஸா earn பண்ணிட்டு கூட ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆனா நீங்க உங்க ஹாப்பினஸ் பத்தி இல்ல பட் உங்க ஃபேமிலி கண்டிஷன் பத்தி யோசிக்கும் போது நீங்க டிஸ்சாட்டிஸ்பாக்சனா ஃபீல் பண்றீங்க. உங்க மைண்ட் உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குது, அதாவது திஸ் இஸ் நாட் இனஃப், யூ டிசர்வ் மோர்னு. அண்ட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சிக்னல். உங்க மைண்ட் உங்களுக்கு சொல்லுது ஐ அம் மேட் ஃபார் சம்திங் பிகர்னு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்க கரண்ட் மைண்ட் செட்டை ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 2. ஃபிக்ஸ் யுவர் சிச்சுவேஷன். ஓகே, மைண்ட் செட் சரியாச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய ட்ரீம் இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ரிச் ஆகணும்னு ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிருக்கீங்க. ஆனா சிச்சுவேஷன் சப்போர்ட் பண்ணலனா? சோ லிசன் கேர்ஃபுல்லி. Each person is different. Some people strong financial backgroundல இருக்காங்க, some struggle பண்ணிட்டு இருக்காங்க, some debt free-ஆ இருக்காங்க, others loanல மாட்டிட்டு இருக்காங்க, சிலர் ஃப்ரீயா டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, கொஞ்சம் பேர் family responsibilitiesல மாட்டிட்டு இருப்பாங்க. So bottom line is, first உங்க சிச்சுவேஷனை அலைன் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. பிகாஸ் உங்க சிச்சுவேஷன் ஃபேவரபிளா இல்லனா நீங்க கோல் அச்சீவ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இல்ல பட் உங்க ஃபேமிலி டெப்ட்ல மாட்டிக்கிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கிளியர் தட் டெப்ட். மத்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒன்ஸ் டெப்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஐடியா இருக்கு பட் மணி இல்ல அப்படின்னா ஒரு ரெகுலர் ஜாப் பார்ட் டைம் ஜாப் பண்ணி மணியை சேவ் பண்ணுங்க. சிச்சுவேஷனை உங்க ஃபேவர்ல மாத்துங்க. சிச்சுவேஷனை உங்க ஃபேவர்ல மாத்தினாதான் உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி வரும். அதர்வைஸ் டவுட்ஸ், கன்ஃபியூஷன் எல்லாமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். சோ ஸ்டெப் 2 கிளியர் தானே? ஃபிக்ஸ் யுவர் பேஸ் பிஃபோர் யூ பில்ட் யுவர் ட்ரீம். ஸ்டெப் 3. நோ யுவர் அன்ஃபேர் அட்வான்டேஜ். இப்போ நாம ரிச் ஆர் சக்சஸ்ஃபுல்னு கேள்விப்பட்டாலே நமக்கு இமீடியட்லி மைண்ட்ல வர பேரு முகேஷ் அம்பானி, இலான் மஸ்க், பில் கேட்ஸ் மாதிரியான பில்லியனர்ஸ் தான். ஆனா அவங்க கதையில ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் மிஸ் ஆகுது. People always say they work hard so they became rich. Yes, hard work is must, but hard work மட்டும் பத்தாது. சக்சஸ்க்கு வேற ஒரு சீக்ரெட்டும் இருக்கு. அண்ட் அந்த சீக்ரெட் தான் அன்ஃபேர் அட்வான்டேஜ். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பர்சனோட லைஃப்ல அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அதர்ஸ் கிட்ட இருக்காது. அண்ட் அதுதான் அவங்க சக்சஸோட ரூட் ரீசனா இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கேளுங்க. இவான் ஸ்பீகல், ஸ்னாப்சாட்டோட ஃபவுண்டர். எல்லாருமே சொல்றாங்க அவர் கஷ்டப்பட்டு ஆப்பை பில்ட் பண்ணாரு அண்ட் அதனாலதான் ரிச்சா இருக்காருன்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவரோட அப்பா ஒரு பெரிய லாயர். அவர் ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸை மீட் பண்ணுவாரு அண்ட் அவரோட சர்க்கிள் ரொம்ப பெருசா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா இவானுக்கு ஸ்டார்ட் அப் லான்ச் பண்ண இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. பெரிய டெக் கம்பெனி பீப்புள் அவரை கைட் பண்ணாங்க அண்ட் அவருக்கு ஃபண்டிங்கும் கொடுத்தாங்க. சோ இவானோட அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்னன்னா ஹிஸ் டாட்ஸ் நெட்வொர்க். அண்ட் அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் நீங்க இருக்க சிட்டியா கூட இருக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என் யூடியூப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா கன்சிஸ்டன்சி தான் எனக்கான அட்வான்டேஜ்னு. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்லோட் பண்ற ஹாபிட்டை டெவலப் பண்ண அண்ட் அதுதான் என் சேனல்ஸ்க்கு growth கொடுத்தது. சோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுதான் உங்க அன்ஃபேர் அட்வான்டேஜ். ஸ்டெப் 4, எஜுகேட் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ நீங்க உங்க அட்வான்டேஜை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அதை எஜுகேட் பண்ணணும். அதுக்கான மீனிங் என்னன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ண ஆசை இருந்தா ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ப்ராடக்ட் என்ன, மார்க்கெட் எப்படி இருக்கு, யூனிக்கா எப்படி கிரியேட் பண்ண போறோம், மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறோம் அண்ட் அதர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு. சோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அண்ட் உங்க ஃபீல்ட் பத்தி மோர் நாலேஜ் உங்களுக்கு வந்தாதான் மோர் சான்சஸ் ஆஃப் சக்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாலேஜ்னா பவர்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பட் ரியல் பவர்னா அப்ளைட் நாலேஜ் தான். சோ ஸ்டெப் 4 கிளியர் தானே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது டோன்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட், லேர்ன் பிஃபோர் யூ ஸ்டார்ட். ஸ்டெப் 5, சிம்பிளிஃபை யுவர் கோல். இங்க தான் 99% ஆஃப் பீப்புள் ஃபெயில் ஆகுறாங்க. பிகாஸ் எல்லாருமே கோல் செட் பண்ணும்போது அவங்க ரிசல்ட்டை தான் மைண்ட்ல ஹோல்ட் பண்றாங்க, which is not at all right. எக்ஸாம்பிளுக்கு நான் 3 இயர்ஸ்ல 1 crore earn பண்ணணும். அப்ப என்ன நடக்கும்னா அவங்க மைண்ட் இமிடியட்லி சொல்லும் இம்பாசிபிள்டா, என்னால இது முடியவே முடியாதுன்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட் பார்த்த உடனே ஒரு ஃபியர் வரும். ஆனா ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கோலை பிரேக் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore earn பண்ண 3 இயர்ஸ் பிளான்னா 50 rupees ப்ராடக்ட்டை 40,000 பேருக்கு செல் பண்ணலாம், ஆர் 500 rupees ப்ராடக்ட்டை 20,000 பேருக்கு செல் பண்ணலாம், ஆர் 2,000 rupees ப்ராடக்ட்டை 5,000 பேருக்கும், ஆர் 5,000 rupees ப்ராடக்ட்டை ஜஸ்ட் 2,000 பீப்புளுக்கு செல் பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சி, கோல் எவ்வளவு சிம்பிளர் ஆயிடுச்சுன்னு. சோ ப்ராப்ளம் ரிசல்ட்ல இல்ல, அப்ரோச்ல தான் இருக்கு. என்ன செல் பண்றீங்கன்றதுல இல்ல, அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குதான்றது தான் முக்கியம். சோ ஸ்டெப் 5 இஸ் பிரேக் யுவர் பிக் ட்ரீம் இன்டு ஸ்மால் டூவபிள் டார்கெட்ஸ். ஸ்டெப் 6, ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்ல எல்லாத்தையும் நாம தான் பண்ணணும். லைக் டிசைன், மார்க்கெட்டிங், கிளையண்ட் டாக், எவ்ரிதிங். அதுதான் சரியாவும் இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வரும்போது ஒர்க் லோட் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் வரும், கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அண்ட் டைமும் ஃபாஸ்டா போகும். அண்ட் அப்ப நீங்க அலோனா ஹேண்டில் பண்ண முடியாது. சோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா டெலிகேட் பண்ணணும். சில கேப்பபிள் பீப்புளை ஹையர் பண்ணி ஒரு போர்ஷன் ஆஃப் ஒர்க்கை அவங்க கிட்ட கொடுக்கணும். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு காமன் மிஸ்டேக் நடக்கும். அது என்னன்னா யாருமே என்ன மாதிரி ஒர்க் பண்ண முடியாதுன்னு நம்புற ஹாபிட். எஸ், யூ ஆர் ரைட், யாருமே உங்கள மாதிரி ஒர்க் பண்ண முடியாதுதான். ஆனா ஒரு 80% ஆச்சும் சேம் குவாலிட்டி டெலிவர் பண்ண ஆள் கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. பிகாஸ் ஆட்டோமேஷன் ஆர் டெலிகேஷன் தான் லாங் டர்ம் growthக்கு கீ. So step 6 சொல்றது என்னன்னா build a system that runs even when you rest. Step 7, act like a boss. இப்போ உங்களுக்கு இன்கம் வருது, சக்சஸ் வருது. ஆனா இத தான் ரொம்ப பேரால ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் சக்சஸ் வந்த உடனே ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வரும். நியூ போன் வாங்கலாம், நியூ பைக் எடுக்கலாம், ஆர் கார் வாங்கலாம்னு. பிகாஸ் நம்ம சக்சஸ காமிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இதுதான் ட்ராப். ஒரு பிக் எக்ஸ்பென்ஸ் வந்த உடனே இமீடியட்டா நெக்ஸ்ட் பிக் எக்ஸ்பென்ஸும் வரும் அண்ட் அதை மெயின்டைன் பண்ண கேஷ் போகும். சோ ப்ராஃபிட் ஸ்லோ ஆகும். அதனால உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரிச்சா தெரியணும்னு இல்ல, பட் ட்ரூவா ரிச்சா ஆகணும். யூஸ் மணி டு மேக் மணி. லயபிலிட்டி இல்லாம அசெட் கிரியேட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, growth ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்பதான் உங்க மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணும். So friends, இதுதான் complete road map to success. That is mindset, situation, advantage, education, goal, automation and discipline. இத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணினா 1 crore goal கூட இம்பாசிபிளே இல்ல. Just remember one thing, ரிச் ஆகிறது ஒரு லக் இல்ல, அது ஒரு சிஸ்டம். நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்களா? நம்ம சேலரிக்கும் ராப் சாங்குக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. இதுல எதை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது சீக்கிரமாவே ஸ்லிப் ஆகிடும். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டே நம்ம கண்டிப்பா இந்த மந்த் சேவ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா ஃபியூ டேஸ் லேட்டர் நம்ம போன்ல நோட்டிபிகேஷன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல், யுவர் அக்கவுண்ட் ஹாஸ் பீன் டெபிட்டட்னு. அமேசான், ஸ்விக்கி, இஎம்ஐன்னு எல்லாரும் சேர்ந்தா போல நம்ம சேலரிய கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. மந்த் எண்ட் வர வர அந்த ஓல்ட் ஃபியர் திரும்ப வரும். நெக்ஸ்ட் மந்த் சேலரி வர வரைக்கும் எப்படி சர்வைவ் பண்றதுன்னு. இது எல்லாமே எவ்ரி மந்த் ரிப்பீட் ஆகிற ஸ்டோரி தான். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டேல சேலரி வந்துடுச்சு, ஆனா 30th டேல அகைன் ஜீரோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. சோ எதனால இப்படி ஆகுது? ஒருவேளை நம்மளோட சேலரி கம்மியா இருக்கா, இல்ல நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட் அதிகமா ஆயிடுச்சான்னு. ட்ரூத் என்னன்னா ரிச் பர்சன்ஸும் நாமளும் ஒரே விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறோம். அது என்னன்னா
24 hours. ஆனா அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. பட் நாம நம்ம பணத்தை என்ஜாய்மெண்ட்க்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் யூஸ் பண்றோம். ரிச் பர்சன்ஸ் கிட்ட மணி ஒரு எம்ப்ளாயி மாதிரி அது ஒர்க் பண்ணும். ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட மணி ஒரு கெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மள விட்டு போயிடும். பட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு நாள் உங்க பணம் உங்ககிட்ட வேலை பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா, மந்த் பை மந்த் அது க்ரோ ஆகுதுன்னா, அப்போ உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்? லைஃபோட பர்பஸ் என்னன்னா, நாம தூங்குற நேரத்துல கூட பணம் சம்பாதிக்கணும். அப்படி ஒரு தாட் தான் இந்த ஸ்டோரியோட பேஸ். இந்த ஸ்டோரியில நமக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அமித், விக்ரம் அண்ட் நிதின். 3 பேருமே சேம் ஸ்கூல் அண்ட் சேம் காலேஜ். அதே சமயம் சேம் சேலரியும் கூட. ஆனா இயர்ஸ் லேட்டர் அவங்க லைஃப் பாத் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க 3 பேரும் மணியை டிஃபரெண்டான வேல ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அமித், த ஸ்பெண்டர். அமித்தோட பிலாசபி ரொம்பவே சிம்பிள்ங்க. லைஃப்க்கு கேரண்டி இல்ல, சோ இந்த நாள் நல்லா என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணலனா எப்படின்னு தோணுது. சோ ஆபீஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ண வீக்கெண்ட் பார்ட்டிஸ் மேண்டேட்டரி. ப்ரமோஷன் வந்த உடனே புது போன் இல்லனா வாட்ச் வாங்குறது மேண்டேட்டரி. அண்ட் salary வந்த உடனே ஹாப்பினஸ்க்கு பார்ட்டியும் மேண்டேட்டரி. சோ ஆன் த ஹோல் அமித்க்கு சேலரினா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். மந்த் பிகினிங்ல salary வந்த உடனே 2 டேஸ்லயே EMI, ரெண்ட், பார்ட்டிஸ், பில்ஸ் எல்லாத்துலயும் பணம் காலி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஷோர் தட் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். இதை என்னன்னு பாத்தீங்கன்னா, லேட் நைட்டா இருந்தா கூட கூகுள் சர்ச் பண்ணுவோம். எதுக்காக? ஹவு டு சர்வைவ் டில் நெக்ஸ்ட் salary டேட்னு. சோ இது ரொம்பவே காமன் நம்ம மிடில் கிளாஸ் கிட்ட. Now அமித் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் salary வந்த உடனே அண்ட் அவனுக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங் டேல இருந்தே ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். ஆனா ஸ்லோலி அவனுக்குள்ள கில்ட் ஸ்டார்ட் ஆகிடும். பிகாஸ் அந்த டோபோமைன் ரஷ், கார்ட் ஸ்வைப் பண்ணி கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட் ஜஸ்ட் 2 டேஸ்லயே வேனிஷ் ஆகிடும். பட் கிரெடிட் கார்டு பில் அது மட்டும் க்ரோ ஆகிடும். ஒரு ரிசர்ச் சொல்லுது, இந்தியாஸ் மிடில் கிளாஸ்ல 65% பீப்புள் அவங்க சேலரியோட 90% ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்னு. அண்ட் 40% பீப்புள் கிட்ட ஈவன் 1 மந்த் எமர்ஜென்சி ஃபண்ட் கூட இல்லன்னு. அண்ட் அமித் அந்த கேட்டகரியில தான் இருக்கான். யார் வெட்டிங்னாலும் இல்ல ஃபேமிலி நீட்ஸ்னாலும் அவரோட ஆன்சர் சேம் தான். அதுவா நெக்ஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் பண்றேன்னு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு நாள் மெட்ரோல ஒரு ஃப்ரெண்ட பார்த்தான். அவன் சிம்பிள் டிரெஸ், சிம்பிள் லைஃப், பட் ஃபேஸ்ல நிறைய காம்னஸ். கேஷுவலா பேசிட்டு இருந்த 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காசை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அவன் ஃப்ரெண்ட் சொன்னா, நான் எவ்ரி மந்த் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் மந்த்லி சேலரி மாதிரி வருதுன்னு சொன்னான். அதுக்கு அமித் சிரிச்சுட்டே சொன்னா, ப்ரோ இது ஓல்ட் பீப்புள் பிசினஸ் டா, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு பாய்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனா அந்த சேம் நைட் மொபைல் ஆப்ல பேலன்ஸ் ஜஸ்ட் ₹732 பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃபீல் பண்ணான், மேபி ஹி வாஸ் ரைட்னு. அண்ட் அந்த டே தான் அவனோட டர்னிங் பாயிண்டா மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நெக்ஸ்ட் டேவும் அகைன் சேம் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அமித் மாதிரி thousands ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹார்டா ஒர்க் பண்றாங்க, ஆனா மணியை வேலை பண்ண வைக்க மறந்துட்டாங்க. சோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது விக்ரம், the planner. சேம் காலேஜ், சேம் ஜாப், சேம் salary, பட் டோட்டலி டிஃபரண்ட் மைண்ட் செட். அவர் எல்லாத்தையுமே நோட் பண்ற டைப். எப்ப என்ன ஸ்பெண்ட் பண்ணாரு, என்ன பேலன்ஸ் இருக்கு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவாரு. அதனாலேயே எல்லாரும் அவரை கிண்டல் கூட பண்ணுவாங்க. என்னன்னா, ப்ரோ உனக்கு ஓவர் திங்கிங் அதிகம் பானு. பட் ஆக்சுவலி அவரை பாத்தீங்கன்னா he is facing the truth. And one day விக்ரம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணாரு. பாஸ்ட் 6 monthsல வேஸ்ட் பண்ணின அமௌண்ட் ₹10,000க்கு மேல. காஃபி, ஆன்லைன் ஆஃபர்ஸ், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வாங்கினதுன்னு எல்லாமே கூடி ஒரு பல்க் அமௌண்டா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரியலைஸ் பண்ணாரு, நான் பணத்துக்காக வேலை பண்ணல, பணம் தான் என்ன வேலை பண்ண வச்சிருக்குன்னு. சோ அவர் ஒரு சிம்பிள் ரூல் செட் பண்ணாரு. அதுதான் எவ்ரி மந்த் சேலரியோட 20% ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணணும்னு. பிகாஸ் இன்னைக்கு அவர் அவரோட மணியை கைட் பண்ணலனா நாளைக்கும் அவரோட ஹார்ட் earned மணி எல்லாமே எப்படி வேஸ்ட் ஆகும்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். விக்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேள்வி எதுவும் கேட்கல. பட் ஜஸ்ட் ஆன்லைன்லயே ஒரு ஸ்மால் SIP ஸ்டார்ட் பண்ணாரு. ₹5,000 per month in Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு லிட்டில் டவுட் இருந்தது அவருக்கு, இத பண்ணாலும் என்ன டிஃபரன்ஸ் வரும்னு. பட் நெக்ஸ்ட் மந்த் கிராஃப்ல growth பார்த்த உடனே ரியலைஸ் பண்ணாரு, நானும் இன்வெஸ்டர் தான். இதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை டெய்லி செக் பண்ணணும்னு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ டெபிட்டா மந்த் ஆன் மந்த் போக செட் பண்ணாரு. அண்ட் கன்சிஸ்டன்சி தான் அவரோட சூப்பர் பவரா மாறுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்ற மாதிரி ₹5,000 per month SIP with 12% ரிட்டர்ன்னா 15 இயர்ஸ்ல 25 lakhs ஆகும். அண்ட் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 9 lakhs தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் விக்ரம்க்கு புரிஞ்சது ₹25 lakhsன்றது ஸ்மால் இல்லன்னு. அண்ட் அது ஒரு பினான்சியல் டிசிப்ளினோட பிரைஸ்னு. தென் அவர் ஸ்லோலி காம்பவுண்டிங் பவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. மேஜிக் ஸ்மால் இல்ல, அது ஸ்லோன்னு. அது மட்டும் இல்லாம பேஷன்ஸ் தான் ட்ரூ கரன்சின்னு அவருக்கு புரிஞ்சது. அமித் தன்னோட லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல விக்ரம் தன்னோட ஃப்ரீடம் அப்கிரேட் பண்ணிட்டாரு. He wasn't saving money, he was buying independence.
நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது தேர்ட் ஃப்ரெண்ட் நிதின் த இன்வெஸ்டர். அமித் அண்ட் விக்ரம் மாதிரியே நிதினும் மும்பை வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணாரு. சேம் ட்ரீம்ஸ், சேம் salary, ஆனா மைண்ட் செட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நிதினுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அப்சர்வேஷன். அவன் ஃபாஸ்ட் இல்ல, பட் காமா அனலைஸ் பண்ற டைப். வீக்கெண்ட்ல எந்த பார்ட்டியும் இல்ல அண்ட் சண்டே மார்னிங்ஸ்ல அவர் வீட்டுக்கிட்ட இருக்க ஏரியால நடந்து பாப்பாரு. எங்க புது ஷாப்ஸ் ஓபன் ஆகுது, எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, எந்த ஏரியாலாம் ஸ்லோலி டெவலப் ஆகுதுன்னு. பசங்க எல்லாரும் சொல்லுவாங்க, டேய் போரிங்கான லைஃப் டா உன்னோடதுன்னு. ஆனா ஆக்சுவலி அவரோட தாட் ஃபுல்லா ஃபியூச்சர் தான். நிதின் பிகினிங்ல இருந்தே ரியல் எஸ்டேட்ல பிலீவ் வச்சிருந்தாரு. அவருக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் வாலடைல், பட் லேண்ட் வேல்யூ ஸ்லோவா ஸ்டெடியா க்ரோ ஆகும்னு. நிதினோட ஃபர்ஸ்ட் salary 35,000 தான். ஆனா எக்ஸ்பென்சஸ கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்மால் 1 BHK பிளாட்டை ஓல்டு பன்வேல் ஏரியால இஎம்ஐல எடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சுட்டே சொன்னாங்க, யாருடா அவ்வளவு தூரம் போய் அங்க தங்க போறதுன்னு. பட் நிதினுக்கு தெரியும் சிட்டி எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டே வருதுன்னு. ஃபியூச்சர்ல எல்லாமே மாறிடும்னு அவனுக்கு தெரியும். இஎம்ஐ 12,000, பட் ரெண்ட் ஜஸ்ட் 9,000 தான். ஸோ இனிஷியலி 3,000 லாஸ். பட் அவர் கான்பிடென்டா ஒரு நாள் சிச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆகும்னு நினைச்சாரு. பிட்வீன் 2008 அண்ட் 2023 நவி மும்பை மாதிரி டெவலப்பிங் ஏரியாஸ்ல ப்ராப்பர்ட்டி வேல்யூ 350% மேல க்ரோ ஆயிடுச்சு அண்ட் ரெண்டல் growthம் 8% per year இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவரோட அந்த ஆர்டினரி டிசிஷன் தான் இப்போ எக்ஸ்ட்ராடினரி டிசிஷனா ஆயிடுச்சு. 5 years லேட்டர் அந்த பிளாட்டோட ரெண்டல் இன்கமே இஎம்ஐக்கு போயிடுச்சு. மந்த்லி 3,000 to 4,000 பாசிட்டிவ் இன்கம்மா கையில நிக்க ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவர் அந்த மணியை யூஸ் பண்ணி செகண்ட் ப்ராப்பர்ட்டியோட டவுன் பேமெண்ட்டை பே பண்ணாரு. ஸ்லோலி 1, 2, 3ன்னு அசெட்ஸா மாற ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ரெண்டல் இன்கமும் வருது, ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. மத்த பீப்புள் எல்லாரும் இஎம்ஐ பார்த்து பயந்துட்டு இருந்த டைம்ல நிதின் இஎம்ஐயை இன்வெஸ்ட்மெண்ட் டூலா மாத்திட்டாரு. இப்போ அவர்கிட்ட சாய்ஸ் இருந்தது, ஒர்க் ஃபார் பேஷன் ஆர் டோன்ட் ஒர்க் அட் ஆல்னு. ஆனா அவரோட இன்கம் நிக்காம வந்துட்டே தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவர் ப்ரூவ் பண்ணாரு ஸ்லோவா போகிறது ராங் இல்ல, பட் ராங் கோல் தான் ப்ராப்ளம்னு. கரெக்ட் டைரக்ஷன்ல ஸ்டெப் எடுத்தா ப்ரோக்ரஸ் கேரண்டீட். சோ நீங்க பாத்தீங்கன்னா அமித் பில்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல, விக்ரம் காம்பவுண்டிங் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த டைம்ல, நிதின் தன்னோட காம்பவுண்டிங்க ரியல் வேர்ல்ட்ல கிரியேட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி நமக்கு ஒரு பெரிய லெசனை கொடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மணி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்பெண்டிங், மணி இஸ் டைரக்ஷன். இப்போ நமக்கு தோன்ற கொஸ்டின் என்னன்னா, நாம யார் மாதிரி இருக்கணும்னு. அமித் மாதிரி எவ்ரி மந்த் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல விக்ரம் அண்ட் நிதின் மாதிரி ஃப்ரீடம் ஆட் பண்ணணுமான்னு. பிகாஸ் பணம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை ரைட் டைரக்ஷன்ல சென்ட் பண்ணாதான் ரியல் growth கிடைக்கும். மணி மேனேஜ்மெண்ட் சொல்றோமே, அந்த டாபிக்க ஸ்கூல்ல கூட டீச் பண்ண மாட்டாங்க, ஈவன் காலேஜஸ்ல கூட டீச் பண்ண மாட்டாங்க. பட் ரியல் லைஃப்ல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும், இல்ல ரிட்டையர் ஆக போறவரா இருந்தாலும், மணி இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். இதுல பிகஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, மணியை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேர் ஒரு விஷயத்துல தான் விழுந்துடுறாங்க. மந்த் எண்ட்ல சேவ் பண்ணலாம்னு நினைப்பாங்க, ஆனா மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே லெஃப்ட் ஆகியிருக்காது. சேலரி வந்துருச்சுன்னு தெரியும், ஆனா வந்ததும் அது எவ்வளவு நேரத்துல போயிடுச்சுன்னு கூட தெரியாது. இதுதான் உங்க எல்லாரோட காமன் ப்ராப்ளம். பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற ஃபார்முலா அது ஒரு மேஜிக் மாதிரி, ஆனா சூப்பர் சிம்பிள். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். அதுதான் 50-30-20 ரூல். பர்சனல் ஃபினான்ஸ்ல வேர்ல்ட் வைட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ற ஃபார்முலா இது. நீங்க யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஃபினான்ஷியல் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடும். இது ஃபேக் பட்ஜெட்டிங் ட்ரிக் இல்ல, இது ஒரு ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைல். அப்புறம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணும் அண்ட் உங்க ஃபியூச்சரை ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆக்கும். நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த ஃபார்முலாவோட ரியல் பவர் உங்களுக்கு புரியும். நீங்க ட்ரீம் பண்ண ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணவும், ட்ரீம் ஹவுஸ் இல்ல ட்ரீம் கார் வாங்கிக்கவும், இல்ல வெக்கேஷனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம போகவும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு செமையா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1, வாட் இஸ் 50-30-20 ரூல்? இது ராக்கெட் சயின்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா தான். ஐடியா என்னன்னா, உங்க மந்த்லி இன்கம் 3 கேட்டகரிஸா டிவைட் பண்ணுவோம். 50% ஃபார் நீட்ஸ், அதாவது டெய்லி பேசிக் திங்ஸ் லைக் ரெண்ட், கிராசரிஸ், EB பில், இன்டர்நெட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். And next 30% for wants like Netflix, online shopping, eating out, weekend trips and entertainment. And 20% for savings and investments, அதாவது ஃபியூச்சர் செக்யூர் பண்ண, எமர்ஜென்சி ஃபண்ட்க்கு அண்ட் லோன்ஸ் ரீபே பண்ணலாம் தான் இது யூஸ் பண்ணணும். சிம்பிள் ஃபார்முலா தான், நோ மேத்ஸ் நோ ஃபினான்ஷியல் டிகிரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கே நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க.
இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு மேப் இருந்தா அது எப்படி எவ்வளோ எங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிடும். லைஃப் ஸ்மூத் ஆகிடும். இதுதான் 50-30-20 ரூல். இந்த பேலன்ஸ் என்ஜாய் பண்ணவும் பட் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கும். உங்களால உங்க ஃபியூச்சருக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது கில்ட் ஃப்ரீ லைஃபை டீச் பண்ணோம், நீட்ஸ் கவர் பண்ணிடும், வாண்ட்ஸை என்ஜாய் பண்ண வைக்கும், அண்ட் சேவிங்ஸ் ஃபியூச்சருக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆகிடும். பெஸ்ட் பார்ட் என்னன்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நீங்க சேலரி லெவல் ஆர் லைஃப் ஸ்டேஜை கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 3 நம்பர்ஸ் 50, 30 and 20. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இவர் பேர் மனோஜ், 29 years old. பிரைவேட் கம்பெனில ஜாப்ல இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சேலரி 60,000. முன்னாடிலாம் அவர் எண்ட் ஆஃப் மந்த்ல என்னடா பண்றது, எல்லா காசும் எங்கடா போச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாரு. பட் யூடியூப்ல இந்த ரூல் பார்த்தாரு, ட்ரை பண்ணாரு, லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் எப்படி என்ன ஃபாலோ பண்ணாருன்னு பார்க்கலாம் வாங்க. நீட்ஸ் 50%, அதாவது 60,000 rupees சேலரியில 50% 30,000 rupees. இதுல ரெண்ட் 15,000 rupees, கிராசரிஸ் 5,000, இபி அண்ட் இன்டர்நெட்க்கு 2,000, பெட்ரோல் அண்ட் டிராவல்க்கு 3,000 அண்ட் பேலன்ஸ் 5,000 சிஸ்டரோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 30% வாண்ட்ஸ், அதாவது 18,000ல ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு 3,000, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஆப்ஸ்க்கு 1,000, ஷாப்பிங்க்கு 4,000, அவுட்டிங்க்கு 5,000, கிஃப்ட்ஸ் அண்ட் பர்த்டேஸ்க்கு 5,000. அண்ட் கடைசியா 20% சேவிங்ஸ், அதாவது 12,000ல எமர்ஜென்சி ஃபண்ட்க்கு 2,000, எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு 5,000, பிபிஎஃப்க்கு 3,000 அண்ட் பர்சனல் லோனுக்கு 2,000 ஸ்பிளிட் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணனால அவரோட நீட்ஸ் கவர் ஆயிடுச்சு. வாண்ட்ஸும் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சேவிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணவே ஃபியூச்சர் செக்யூர் ஆயிடுச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கில்ட் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல, பேலன்ஸ் கரெக்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2, காமன் மிஸ்டேக்ஸ். ரூல் சிம்பிளா இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு இல்ல, ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் நம்பர் 1, நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோல டின்னர் ஆர்டர் பண்ணா இது ஃபுட் தானே, ஸோ நீட் தானே நினைச்சிடுவாங்க. பட் ரியலான நீட்னா அது ஹோம் குக் ஃபுட் தான். ஸோ கரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் நம்பர் 2, சேவிங்ஸை எண்ட்ல பண்றது. ரொம்ப பேர் எக்ஸ்பென்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது பிகெஸ்ட் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர் என்ற ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 3, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் போச்சுன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் கூட லோன் எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ 3 to 6 months எக்ஸ்பென்சஸை எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, எவ்ரிதிங் இஎம்ஐல வாங்குறது. லைக் ஃபோனும் இஎம்ஐ, சோஃபாவும் இஎம்ஐ, வெக்கேஷனும் இஎம்ஐ. ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டை பார்க்காதீங்க, உங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இஎம்ஐ ட்ராப்பை அவாய்ட் பண்ணுங்க. பார்ட் 5, ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். பாயிண்ட் நம்பர் 1, இன்கம்மை கிளியராக நோட் பண்ணுங்க. சேலரி, சைடு இன்கம், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்டார்டிங்ல சேவ் ஃபர்ஸ்ட் 20%, ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. எஸ்ஐபி இல்லைனா ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, நீட்ஸ் செக் பண்ணுங்க. வித்தின் 50% இருக்கான்னு பாருங்க, ஓவரா இருந்தா கட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 4, வாண்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க 30%, பட் கண்ட்ரோலா இருங்க. பாயிண்ட் நம்பர் 5, மந்த்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. இன்கம் அதிகமா இல்ல எக்ஸ்பென்சஸ் அதிகமானு செக் பண்ணுங்க. பார்ட் 6, டூல்ஸ் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட். எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ்ல மேனுவலா ட்ராக்கிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஸ் லைக் வால்நட், மணிஃபை, குட் பட்ஜெட், ஈடி மணின்னு இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணும். பேங்க் எஸ்எம்எஸ் அண்ட் அலர்ன்ஸை சீரியஸா பார்த்தா நீங்க ஸ்பெண்டிங் பேட்டர்னை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். டெய்லி எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணணும். நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஸ் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 7, கஸ்டமைஸ் 50-30-20 ரூல். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா 40% நீட்ஸ், 40% வாண்ட்ஸ், 20% சேவிங்ஸ் என்ற ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்க. இதுவே நீங்க ஹை இன்கம் ப்ரொஃபஷனல்ஸா இருந்தீங்கன்னா 40% நீட்ஸ், 20% வாண்ட்ஸ் அண்ட் 40% சேவிங்ஸ்னு பிளான் பண்ணீங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்டா நீங்க இஎம்ஐ ப்ரெஷர் இருக்கவங்கன்னா 50% நீட்ஸ், 10% வாண்ட்ஸ், 40% சேவிங்ஸ் பிளஸ் டெப் ரீபேமெண்ட்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணி மேனேஜ் பண்றது கஷ்டமான விஷயம் இல்லைங்க. ஜஸ்ட் 50-30-20 ரூலை பேலன்ஸ் பண்ணி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க மணியை கண்ட்ரோல் பண்ணுங்க அண்ட் மணியை உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. பார்ட் 8, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். நீங்க இன்னைக்கு 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க.
டெப் ஃப்ரீ லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் கார்னு டென்ஷன் ஃப்ரீயா என்ஜாய் பண்ண முடியும். இது எல்லாத்த விட முக்கியமா பீஸ்ஃபுல் ஸ்லீப், அதாவது மணியை பத்தின வரி இல்லாம இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே மணியோட ரியல் பவர்னா அது ஃப்ரீடம் தான். பார்ட் 9 எக்ஸாம்பிள், அர்ஜுன் salary. அர்ஜுனுக்கு மந்த்லி 40,000 சேலரின்னு வச்சுக்கலாம். இப்போ 50-30-20 ரூல அப்ளை பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாம் வாங்க. 50% ஃபார் நீட்ஸ், அதாவது 20,000 ருபீஸ். இதுல ஹவுஸ் ரெண்ட் 10,000, கிராசரிஸ் 5,000, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3,000 அண்ட் பேசிக் பில்ஸ்க்கு 2,000. அண்ட் நெக்ஸ்ட் 30% ஃபார் வாண்ட்ஸ், அதாவது 12,000 ருபீஸ்ல வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ்க்கு 4,000, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு 5,000 அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லைக் OTT மியூசிக்கு 3,000 ருபீஸ். அண்ட் லாஸ்ட்லி 20% சேவிங்ஸ், தட்ஸ் 8,000 ருபீஸ். இதுல எமர்ஜென்சி ஃபண்ட்க்கு 4,000 ருபீஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல SIPக்கு 3,000 அண்ட் கோல்ட் ஆர் இன்சூரன்ஸ்க்கு 1,000. அண்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணதால தான் அர்ஜுனுக்கு மந்த்லி ஸ்பெண்டிங்ல கில்ட்டே இல்ல. அவ என்ஜாயும் பண்ணா, ஃபியூச்சரை செக்யூரும் பண்ணா. ரெண்டையுமே இப்போ அவனால ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 10 காம்பவுண்ட் எஃபெக்ட். நீங்க 20% சேவ் பண்றது உங்களுக்கு இப்போ ஸ்மால் அமௌண்ட்டா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் 5,000 per month சேவ் பண்ணாலும் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. 1 இயர்ல அது 60,000 ஆகும். 10 இயர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் பிளஸ் growth-ஓட 8 to 10 lakhs ஆகும். 20 இயர்ஸ்ல உங்களுக்கு 25+ lakhs கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் எல்லாமே வேற லெவல் growth-ஆ இருக்கும். அதுதான் காம்பவுண்டிங்கோட ரியல் பவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூல் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பட் இதோட பவர் சூப்பர் ஸ்ட்ராங். இங்க காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் மேஜிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அகைன் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் த டீம் ஆஃப் டெய்லி பூஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.